வணக்கம். கடந்த பதிவுகளில் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் குரு பயிற்சியோட பலன்கள் மேஷம் முதல் மீன ராசிக்கு வரையிலான பலன்களை பார்த்துருக்கோம். இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான பதிவு, குரு பயிற்சிக்கு என்ன செய்யணும், குருவை எப்படி வழிபடணும், எந்த நேரத்தில் வழிபடணும், என்னென்ன கோயிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்ற ஒரு சிறப்பு தொகுப்பை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவது தான் குருவோட வழக்கம். மே மாதம் அந்த வகையில் இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26 எண்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2 குரு பயிற்சியாகிறாரு. இப்படி இருக்கும்போது குரு பயிற்சிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் மங்களகாரகன் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அதாவது அனைத்து விதமான மங்கள காரியங்களும், திருமணம், குழந்தை, கல்வி, வேலை, செல்வம் சேர்றது, செல்வாக்கு உயர்வது, இது எல்லாமே குருவோட பார்வை நம்ம ஜாதகத்தில் நம்ம மேலே பட்டால் மட்டும்தான் நமக்கு இது கிடைக்கும். இது கடந்த மே மாதம் 26 வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். எண்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2 பயிற்சியாகிறார். எது எப்படியோங்க, கண்டிப்பாக குரு இந்த வருடம் பயிற்சியாகிறார். இந்த நன்னாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு அருள் இருந்தால் தான் நமக்கு திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்வில் அதிக நன்மைகளை பெறணும் அப்படின்னா குருவோட பூரணமான அருள் தேவை. குருவை எப்படி வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரை எப்போ அப்படின்னா காலை 6 மணி வரை, இரவு 8 9 மணி வரை உகந்தது. இதனால் அறிவு, செல்வம், குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் பெருகும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இது 3ம் கலந்து 11 அப்படி இல்லை அப்படின்னா 21 எண்ணிக்கையில் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். முக்கியமாக குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் நிற மலர்கள், முல்லை, சாமந்தி, மஞ்சள் வஸ்திரம், கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடலாம். குருவை வழிபடக்கூடிய ஏற்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நேரம் வேணாலும் நம்ம குரு பகவானை வழிபாடு செய்யலாம். இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆடி மாதத்துலையும், குருவிற்கு சொந்த வீடான தனுசு, மீனம் ஆகிய ராசிகளிலும் சூரியன் சஞ்சரிக்கும் மாதங்களான மார்கழி, பங்குனி இந்த மாதங்கள்லையும், அடுத்தது விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய வியாழக்கிழமையோடு இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் குரு ஓரையில் குருவை வழிபட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு திருப்பி தர காத்துட்ருக்குது. அதே மாதிரி குரு பகவானுக்கு செல்ல வேண்டிய கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக சொல்கிறது ஆலங்குடி கோயில் தான். அது எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானின் வடிவமான தட்சிணாமூர்த்தியை குருவாக பாவித்து வழிபடுவதும் வழக்கம். இவருக்கு அதே மாதிரி 9, 11 குறைஞ்சபட்சம் 3 முறையாவது வலம் வந்து வழிபடணும். சென்னை பாடியில் இருக்கக்கூடிய திருவழிதாயநாதர் கோயில்லையும், அதே மாதிரி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் கோயில், மதுரை சோழவந்தானுக்கு கிட்ட இருக்கக்கூடிய சித்திரரத வல்லப பெருமாள் கோயில், அதே மாதிரி சிவகங்கையில் இருக்கக்கூடிய ஞானகுரு தட்சிணாமூர்த்தி இந்த கோயில்கள்லாம் குரு தோஷம் நீங்கவும், கல்வி, அறிவு, செல்வம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கவும் இந்த கோயில்கள் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.